ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் ஹெட்ஜ் ஃபண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்னா என்ன, இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், எல்லாராலையும் இது இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, இதில் ரிஸ்க் ரிவார்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். திருச்சி மதுரையில் ட்ரைனிங் செஷன் இருக்குது. இந்த மாதம் 31 ஆகஸ்ட் 1 வெள்ளி அண்ட் சனியில். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரீ ட்ரைனிங் தான். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி கலந்துக்குங்க. என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் அப்டேட், ஸ்டாக் நியூஸ் எல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்றது அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 10% 15-16% வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு சிஏஜிஆர் ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். இது ஒவ்வொரு டைம் டூரேஷன்லேயும் இது சேஞ்சஸ் இருக்கும். மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இல்லை ஃபால் ஆகும்போது இந்த சிஏஜிஆர் குறையும். மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகும்போது இந்த சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் 2000 இப்போ வரைக்கும், அதாவது என்எஸ்சி நிஃப்டி இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்டில் இப்போவும் மார்க்கெட் ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் தான் இருக்குது. 26,000க்கு மேலே ரெக்கார்ட் ஹை போயிருந்தது. இப்போ 24,000க்கு நியரில் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ரெக்கார்ட் ஹைலேருந்து 10%க்குள்ளே தான் கீழே இருக்குது. ஸோ இப்போ இது லாங் டேர்முக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் இந்தியன் மார்க்கெட் கொடுத்துருக்கிறத இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் நிறைய கிராஷும் வந்திருக்கு. நார்மலாக என்னன்னா ஒரு 15% ரிட்டர்ன், 15-20% ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட பெட்டரான ரிட்டர்ன் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்ன்றது இந்த இடத்துல நம்ம நிஃப்டியை எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஆனால் லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ், அதாவது பெரிய அளவுக்கு ஒரு ஹியூஜ் வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க 30-40% ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்றத அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இப்போது அதிகமாக ரிட்டர்ன் டார்கெட் செய்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான் இந்த ஹெட்ஜ் ஃபண்ட். இந்த ஹெட்ஜ் ஃபண்டில் நார்மல் இல்லை பெஞ்ச்மார்க் ரிட்டர்னை விட அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே அளவுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஹெட்ஜ் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் யார் முதலீடு செய்யலாம், ஹெட்ஜ் ஃபண்ட் எப்படி ஏர்ன் பண்ணுது, இதில் என்ன ரிஸ்க் இருக்குது, இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் அதிகமாக பணம் வச்சுருக்கிறவங்க அப்படின்னா மினிமம் 1 crore மேலே முதலீடு செய்யணும். அதாவது மினிமம் சிங்கிள் அமௌண்ட்டு, எஸ்ஐபி மாதிரியோ இல்லை நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற கொஞ்சம் கொஞ்சமான இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இல்லாமல் மினிமம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆஃபீஸ் ரன் பண்ணுறவங்க, பென்ஷன் ஃபண்ட்ஸு, அல்ட்ரா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல், ஸோ HNI அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை பீட் செய்கிறது தான் அப்ஜெக்டிவ். ஆனால் இங்கே ஹெட்ஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸு பீட் பண்ணணுமோ இல்லை அதை கம்பேர் பண்ணக்கூடிய தேவையே இங்கே இருக்காது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் கீழே போனாலும் ப்ராஃபிட் புக் பண்ணணும், மார்க்கெட் மேலே போனாலும் ப்ராஃபிட் புக் பண்ணணும், மார்க்கெட் சைட்வேஸில் இருந்தாலும் ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் இல்லை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போனாலும் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தணுன்றது தான் இந்த ஹெட்ஜ் ஃபண்டோட வேலை. ஸோ அப்போ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அப்சல்யூட் ரிட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் ஹெட்ஜ் ஃபண்டோட ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி வேலை செய்யுது, ஒரு 100 இன்வெஸ்டர்ஸ்ட இருந்து ஒரு 500 கோடி ரூபா அளவுக்கு ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபண்டை ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் அந்த பணத்தை ஸ்டாக்ஸு, பாண்ட், கரன்சி, கமாடிட்டிஸ், டெரிவேட்டிவ், கிரிப்டோ கரன்சி, ரியல் எஸ்டேட், ப்ரைவேட் கிரெடிட், இந்த மாதிரி அசட்ஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த கான்செப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இப்படி தான் இருக்குது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் ஏற்ற மாதிரி சர்டன் கிளாஸஸில் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் இங்கே அது கொஞ்சம் குறைவு, ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த அசட் கிளாஸ் மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் இங்கே அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஹெட்ஜ் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இப்போது இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் லாங் ஷார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்.
அதாவது அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸை பை பண்ணுவாங்க, ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸை செல் பண்ணுவாங்க. அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த பொசிஷனில் இருக்கிற ப்ராஃபிட் இவங்களோட அப்ஜெக்டிவாக இருக்கும். அடுத்தது குளோபல் மேக்ரோ, இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன், டாலர், க்ரூட் ஆயில், கவர்மெண்ட் பாலிசிஸ், இதை பேஸ் பண்ணியும் இவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா ஈவென்ட் ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு கம்பெனியோட மர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை அக்விசிஷன், கம்பெனியோட ஸ்பிளிட், ரைட்ஸ் இஷ்யூ, போனஸ், கார்பரேட் ஈவெண்ட்ஸ், இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணியும் இவங்க ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மர்ஜர் ஆர்பிட்ரேஜ், அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்கும்போது அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை யூட்டிலைஸ் பண்ணணும், அதிலிருந்து சக்ஸஸ் பண்ணணுன்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரெஸ்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் செஞ்சு அதிலிருந்து ஒரு டர்ன் ஓவர் இல்லை ஒரு ரெக்கவரி வரும்போது அதில் ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்கணுன்ற ஒரு கான்செப்டும் இந்த ஹெட்ஜ் ஃபண்டுக்கு இருக்குது. ரிலேட்டிவ் வேல்யூ ஆர்பிட்ரேஜ், அதாவது ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு செக்யூரிட்டிஸில் இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை வந்து பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கிறது, இது வந்து ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஏபிசின்ற ஒரு கம்பெனி என்எஸ்சியில் வந்து 100 ரூபாயில் இருக்குது, பிஎஸ்சியில் 102 ரூபாயில் இருக்குது. அப்போ அந்த 2 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் பை, ஒரு பக்கம் ஷார்ட், இதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த 2 ரூபா ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங், ஏஐ, அல்காரிதம்ஸ், மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ், பிக் டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், இதை யூஸ் பண்ணி ட்ரேட் செய்கிறது, இந்த ஸ்ட்ராட்டஜி இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, மல்டி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இவங்க அப்ளை பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஹெட்ஜ் ஃபண்டோட ஒரு ப்ளஸ்ஸும் சொல்லலாம், மைனஸும் சொல்லலாம். இப்போது இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்விட்டிஸ், பாண்ட்ஸ், கமாடிட்டிஸ், டெரிவேட்டிவ் மார்க்கெட், கரன்சி மார்க்கெட், ரியல் எஸ்டேட், ப்ரைவேட் ஈக்விட்டிஸ், ப்ரைவேட் கிரெடிட், கிரிப்டோ கரன்சிஸ், இந்த மாதிரி குளோபலாக ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹெட்ஜ் ஃபண்டில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது? ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்குது, அதே அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. அது நான் அடுத்து என்ன நெகட்டிவ்ன்றதையும் சொல்கிறேன். ஸோ இப்போ ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல், ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஹெட்ஜிங், டைவர்சிஃபிகேஷன், ஆல்ஃபா ஜென்ரேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸினுடைய அட்வான்டேஜ். இப்போ ரிஸ்க் பார்க்கலாம். ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாவோ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாவோ இருக்கிற ரிஸ்க்கை விட ஹெட்ஜ் ஃபண்ட்ஸோட ரிஸ்க் வந்து அதிகம். ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து 2-20 மாடல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்றது வந்து ஃபிக்ஸடாக வரும். இது வந்து காமன் 2%. 20%ன்றது பெர்ஃபார்மன்ஸ் ஃபீ, அதாவது ப்ராஃபிட் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500 கோடி ரூபா ஏயும் வந்து ஒரு ஹெட்ஜ் ஃபண்டில் இருக்குது அப்படின்னா 18% ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த 500 கோடி ரூபாயில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 18% ரிட்டர்ன் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதோட ப்ராஃபிட் வந்து 90 crore. இப்போ இந்த ப்ராஃபிட்டில் 90 crore 20% பெர்ஃபார்மன்ஸ் ஃபீ. அப்போது 18 கோடி ரூபா வந்து இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃபீ வந்து அவங்க எடுத்துப்பாங்க. 2% மேனேஜ்மெண்ட் ஃபீ, அது ஒரு 10 கோடி ரூபா. ஸோ அப்போது என்னென்னா டோட்டல் ஃபீ மட்டும் 28 கோடி ரூபா வரும். அதாவது 90 கோடி ரூபா ப்ராஃபிட்டில் 28 கோடி ரூபா சார்ஜஸே வந்துடும். ஸோ அதனால் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் வேறு என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை லிவரேஜ், இதுதான் ரொம்ப அதிகமான ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது, மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது, லெஸ் டிரான்ஸ்பரன்சி, இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அதோட பேக்ரவுண்ட் என்ன, ஃபண்டமெண்டல் என்ன, இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை ஆஸ் எ இன்வெஸ்டராக நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இதில் தெரிஞ்சிக்க முடியாது. காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அதில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இது ஒரு ரிஸ்காக பார்க்கலாம். அதே மாதிரி ஹை ரிஸ்க், ஹை மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இது ஒரு மேஜர் ரிஸ்காக பார்க்கலாம். இப்போது ஹெட்ஜ் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப மினிமம் 500 rupeesலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அக்ரிடிட்டட் இன்வெஸ்டர்ஸ், ஸோ ஃபண்டு வந்து அதிகமாக வச்சுருக்கணும், மினிமம் அட்லீஸ்ட் 1 crore மேலே இருக்கணும். ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ், அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ். ரிலேட்டிவ் ரிட்டர்ன்ஸ்னால் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட பெட்டரான ரிட்டர்ன் தரணுன்றது தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்கீமும் அதுக்கான பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ், எந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுதுன்ற ஒரு அப்ஜெக்டிவ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகும்போதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணும்போதோ நமக்கு அந்த ஃபேக்ட் ஷீட்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அப்சல்யூட் ரிட்டர்ன்றது வந்து என்னன்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் போனாலும் ப்ராஃபிட் புக் பண்ணணுன்ற அப்ஜெக்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரிட்டர்னை எதோடவும் நம்ம கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்காது. செபியோட ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருக்கு. இது வந்து ஹெட்ஜ் ஃபண்டில் வந்து கம்பேரிட்டிவ்லி ஃப்ளெக்சிபிள். லிமிட்டட் ஸ்ட்ராட்டஜிஸாக மியூச்சுவல் ஃபண்டில் யூஸ் பண்ண முடியும். அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஹெட்ஜ் ஃபண்டில் யூஸ் பண்ணலாம். லோயர் ஃபீ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது, லோ ரிஸ்க் இருக்குது. ஆனால் ஹையர் ஃபீ ஹை ரிஸ்க் வந்து ஹெட்ஜ் ஃபண்டில் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஹெட்ஜ் ஃபண்டு இந்த இந்தியாவில் ஹெட்ஜ் ஃபண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக ஹெட்ஜ் ஃபண்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு வரல. பட் ஆனால் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்ற கேட்டகரி, அதாவது ஏஐஎஃப் அப்படின்ற கேட்டகரி 3ல் இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் கான்செப்ட் தான் அப்ளிகபிள் ஆகும் கிட்டத்தட்ட. ஸோ அப்போ என்னன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், லாங் ஷார்ட் பொசிஷன்ஸு, டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் எலிஜிபிலிட்டி, இது எல்லாமே இந்த ஹெட்ஜ் ஃபண்டில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸாக பார்க்கலாம். ஹையர் ரிஸ்க் பொட்டன்ஷியல், ஹையர் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல், ஹை ரிஸ்க் ஹையர் ஃபீ, இதுதான் இந்த ஹெட்ஜ் ஃபண்டு. ஸோ இந்த ஹெட்ஜ் ஃபண்டை நீங்கள் அதிகமாக பணம் வச்சுருக்கணுன்றது தான் மேஜர் கன்சர்ன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ் மதுரை, திருச்சி, ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.